ஹாய்! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் புர்ஜி. பார்க்கலாமா? அதுக்கு சூடான பேன்ல 1 கியூப் பட்டர் சேர்த்தி, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்தி, அந்த கடலை மாவு நல்லா ஒரு லைட் ப்ரௌனிஷ் கலரில் வரும். ஒரு நல்ல அரோமா வரும். வந்தக்கப்புறம் நான் பெரிய வெங்காயம் 1 பொடியா நறுக்கியிருக்கேன். அதை நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா அதுவும் நல்லா லைட் ப்ரௌனிஷ் வர வரைக்கும் சாட்டே பண்ணிக்கோங்க. அது கூடவே பொடியா நறுக்கின இஞ்சி, பூண்டு, 2 தக்காளியை நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திட்டு அதுக்கு தேவையான மசாலா மஞ்சள் பொடி, வரமிளகா பொடி, தனியா பொடி, கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்தி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் அந்த கன்சிஸ்டன்சிக்காக நான் கொஞ்சம் ஹாட் வாட்டர் விட்டுக்கிறேன். ஒரு கப் ஹாட் வாட்டர் விட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க வந்ததுக்கப்புறம் அது கூடயே நான் 1 கப் மில்க்கும் விடுறேன். ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக நான் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். யூ கேன் ஆட் ஃப்ரெஷ் க்ரீம் ஆல்சோ. அதுக்கப்புறம் நான் 1 கப் துருவின பன்னீரையும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் சாட்டே பண்ணிவிட்டு மேலாக ஃப்ளேவருக்காக நான் க்ரீன் சில்லிஸ், ஆனியன் மட்டும் சேர்த்திருக்கேன். ஒரு கை நிறையா கொத்தமல்லி தழை சேர்த்திட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதி வந்ததுக்கப்புறம் சுட சுட சப்பாத்தியோட நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது போல் நிறையா ரெசிபிக்கு தலைக்கு பிரமாதமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.